சோழ தேசத்துல உள்ள பல செல்வந்தர்கள்ல ரொம்பவே மதிக்கத்தக்க இடத்துல இருக்கிற இவர் தான் கோதண்டம். இவரு மற்றவங்கள ஏழை பணக்காரங்கன்னு பிரிச்சு பார்க்காம மதிக்கிறவர். ஆனா அடுத்த தலைமுறை பணக்கார வீட்டு இளைஞர்கள் இப்படி இல்லாததை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு அவருக்கு தன் மகனை பத்தி ஞாபகம் வருது. தன் மகனும் இந்த மாதிரி வழி தவறிடக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. அது என்ன முடிவு, அது அவர் மகன் வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்துச்சுங்கிறத பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறோம். செல்வம், நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்க போறேன். அதை ஏத்துக்கு நீ தயாரா இருக்கியான்னு கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன். பரீட்சையா? எதுக்காக? எந்த மாதிரியான பரீட்சை? இந்த காலத்துல பணக்கார இளைஞர்கள் சில பேர் சக மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. பணத்திமிரல தனக்கு கீழே உள்ளவங்கள ரொம்ப கேவலமாவும் கேளிக்கையாவும் நடத்துறாங்க. எந்த விதத்திலையும் நீ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த பரீட்சை. என்னப்பா சொல்றீங்க? நான் அந்த மாதிரி பாகுபாடு பாப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. அப்புறம் இந்த போட்டிக்கு என்ன அவசியம்? நல்லா கேட்டுக்கோ செல்வம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே நானே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சது. இது எல்லாம் என்னை விட்டு போனா கூட என்னோட அனுபவத்தை வச்சு இது எல்லாத்தையும் என்னால் மறுபடியும் சம்பாதிச்சிட முடியும். இந்த பரீட்சை நிச்சயமா உன் பண்போட தரத்தை உயர்த்தும். அதோட பணத்தை எப்படி கையாளணுங்கிற அனுபவத்தையும் உனக்கு கற்றுத்தரும். எனக்கு அப்புறம் இந்த சொத்துக்களை எல்லாம் நீ காப்பாற்றுவோங்கிற நம்பிக்கையும் எனக்கு அது தரும். அது மட்டும் இல்லை, இது எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு தந்தையே என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். சரிப்பா, நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பரீட்சை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க நான் தயாரா இருக்கேன். இந்த மேஜை மேலே இருக்கிற பை முழுக்க தங்க காசுகள் இருக்கு. இப்போவே நீ இதை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போகணும். இந்த ஒரு பை தங்கத்தை வச்சு நீ எப்போ இன்னொரு மடங்கு சம்பாதிக்கிறியோ அப்போதான் நீ இந்த ஊருக்கு திரும்ப வரணும். அதுவரை இந்த ஊருக்கு நீ வரவும் கூடாது, இந்த ஊரை சேர்ந்த யாரையும் நீ சந்திக்கவும் கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பணத்தை நீ நேர்வழியில் மட்டும்தான் சம்பாதிக்கணும். அதே போல உனக்கு உதவியா இருக்கணும்னு என்னோட அனுபவத்தில் கற்றுக்கிட்ட சில குறிப்புகள் நிறைஞ்ச ஓலைச்சுவடியும் வச்சிருக்கேன். நீ அதையும் எடுத்துக்கிட்டு போகலாம். உங்களோட எல்லா நிபந்தனைகளோட இந்த பரீட்சையை நான் ஏற்றுக்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். அதுக்கு அவசியம் இல்லை. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நானே உங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். அதனால நீ உடனே இங்கிருந்து கிளம்பு. இப்படி தன்னுடைய அம்மாவை கூட சந்திக்க விடாம செல்வத்தை அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே நாட்களும் கடந்து போக, நாட்கள் வாரங்களாகி வாரங்களும் மாதங்களாக கரைஞ்சி போகுது. ஊர்ல இருந்தவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மாதிரி பொருளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே 2 வருஷமும் கழிஞ்சு போக ஒரு நாள் செல்வம் திரும்பி வராரு. அதை கேள்விப்பட்ட ஊர் மக்களும் செல்வத்தை பார்க்கவும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிக்கவும் செல்வம் வீட்டை சுத்தி கூடுறாங்க. அடடே செல்வம், எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன எல்லாரும் என் வீட்டு முன்ன கூடியிருக்கீங்க? ஐயா, செல்வம் தம்பி பயணம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்திருக்கோங்க ஐயா. அதெல்லாம் நல்லா தான் போச்சுங்க ஐயா. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அது மட்டும் இல்லைங்க ஐயா, நீங்க வச்ச பரீட்சையில செல்வம் தம்பி வெற்றி அடைஞ்சிச்சா இல்லையா, இந்த 2 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்றதையும் தெரிஞ்சுட்டு போகணும்னு நினைச்சோங்க ஐயா. அப்புறம் என்ன செல்வம், எல்லாம் கேக்குறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இப்படி கோதண்டமும் ஊர் மக்களும் கேட்டதும் செல்வம் அன்னைக்கு கிளம்புனதுல இருந்து நடந்த எல்லாத்தையும் சொல்ல தொடங்கினாரு. அன்னைக்கு நான் நம்ம ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு போற வழியில 2 பேரை சந்திச்சேன். அந்த குதிரை மின்னல் வேகத்துல போகும். எந்த வியாபாரி அந்த குதிரையை வச்சிருக்கானோ அவன் தான் இந்த நாட்டிலேயே அதிக பணக்காரனா இருப்பான். ஆமா ஆமா, நானும் அந்த குதிரையை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்ன அந்த குதிரையை வச்சிருந்த வணிக வியாபாரி இறந்ததால தான் அந்த குதிரை விலைக்கே வந்துச்சான். அது மட்டும் இல்லை, சோகத்தில் இந்த குதிரை கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுனால அதை நாம் குறைச்ச விலைக்கே வாங்கிடலாம், தெரியுமா? அப்புறம் என்ன, வாங்கிட வேண்டியது தானே. என்கிட்ட மட்டும் அவ்வளோ பணம் இருந்தா உன்கிட்ட உக்காந்து வெட்டியாக பேசிக்கிட்டு இருப்பேனே, நான் நேராக அதை வாங்கிட்டு தான் இங்கே வந்திருப்பேன். அது சரி, நீயும் என்ன மாதிரி தானா? இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த செல்வம் அவங்க கிட்ட அந்த குதிரையை வாங்க விரும்புறதாகவும் அதுக்கு உதவி செய்யும்படியும் கேட்கறான். ஆனா அவங்க அந்த அதிசய குதிரைய முன்ன பின்ன தெரியாதவனுக்கு வாங்க உதவ மாட்டோன்னு மறுக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா பேசி சம்மதிக்க வச்சான் செல்வம். சரி சரி தம்பி, உனக்கு வாங்க நாங்கள் உதவி செய்கிறோம். ஆனால் அதுக்காக நீ எங்களுக்கு ஆளுக்கு 5 தங்க நாணயங்கள் கொடுக்கணும். அட, தாராளமாக கொடுக்குறேங்க. அப்புறம் என்ன, இப்போ கிளம்பணுன்னா சூரியன் உச்சிக்கு வரத்துக்குள்ள நகரத்துக்கு போய் அந்த குதிரையை வாங்கிடலாம்.
அவங்க சொன்ன மாதிரி குதிரையை வாங்கி செல்வத்துக்கு கொடுக்கறாங்க. அதுக்காக தாங்கிட்ட இருந்த பாதி தங்கத்தை செலவழிக்கிறாரு. இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுறோமே. இல்லை இல்லை, இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த குதிரையை வச்சு இதை விட அதிகமான தங்க நாணயங்கள் நம்ம சம்பாதிச்சிடலாம். அந்த குதிரை சாதாரண குதிரை அளவுக்கு கூட இல்லாம ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அதுக்கு வைத்தியம் பார்த்தா சரியாகும்னு நம்பி அது சோர்வை போக்க அதை குணப்படுத்துறேன்னு இருக்கிறதுல பாதிய செலவு பண்ணி மொத்தத்துல எடுத்து வந்த தங்க நாணயங்களை கால்வாசி தான் வச்சிருந்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தனை நண்பனாக்கி வியாபாரம் தொடங்கவும் உதவி கேட்டிருந்தான். அடைச்சே, எவ்வளோதான் செலவு பண்ணாலும் இந்த குதிரை மற்ற குதிரை அளவு கூட வேகமாக ஓட மாட்டேங்குது. மின்னல் வேகத்தில் போகும்னு நம்பி அதிக விலை கொடுத்த வேற இதை வாங்கிட்டோம். இதுக்கு செலவு பண்ணியே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசும் காலி ஆகிடும் போலையே. அது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம என்ன தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு கூட முடிவு பண்ணாமல் இருக்கிறோம். அதுக்குள்ளே 1 மாதம் ஓடிடுச்சு. என்ன நண்பா, தனியா புலம்பிட்டு இருக்க போல, இன்னும் பிரச்சனை தீரலையா? அட ஆமாப்பா. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, எங்கேயாவது மின்னல் வேகத்துல ஓடுற குதிரை இருக்குமா? அப்படி இருந்தா அது மேல ஏறி மனுஷனால பயணம் தான் செய்ய முடியுமா? எவனோ சீக்கு வந்த குதிரையை உன்னை ஏமாத்தி வித்துட்டு போயிருக்கிறான். இதுக்கப்புறமும் இந்த குதிரையை வச்சுக்கிட்டு மல்லு கட்டாம நான் சொல்றது கேளு. சந்தையில காய்கறி கடை வச்சிருக்க ராமையா வயசானதுனால கடையை பார்த்துக்க முடியாம விற்க போறதா கேள்விப்பட்டேன். நாம பேசி வாங்கினா குறைஞ்ச விலைக்கே வாங்கிடலாம். நான் உனக்காக பேசுறேன், என்ன சொல்றேன்? அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனால் எனக்கு அந்த வியாபாரத்தை பற்றி எதுவுமே தெரியாதே. அது மட்டும் இல்லை, என் ஒருத்தனால எப்படி அவ்வளோ பெரிய கடையை சமாளிக்க முடியும்? நீ எதுக்கும் கவலைப்படாத நண்பா, எனக்கு அந்த தொழில கொஞ்சம் அனுபவம் இருக்குது. நீ முதல்ல மட்டும் போடு, வியாபாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்படி செல்வம் வழியில சந்திச்ச நண்பனை நம்பி தான் குதிரைய குதிரலாடம் வச்சிருக்க ஒருத்தருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்க எல்லா காசையும் வச்சு அந்த கடைய விலைக்கு வாங்குறான். ஆனா அவன் நண்பன் சொன்ன மாதிரி வேலையை செய்யாம சோம்பேறியா இருக்க எல்லாத்தையும் செல்வம் ஒரே ஆளா பார்க்க வேண்டியிருந்துச்சு. கடையை சமாளிக்க முடியாம கடன் வாங்கி கடையை நடத்துறான். அதுலயும் நஷ்டமாகி எதுவும் பண்ண முடியாம நஷ்டத்துல இருந்து மீண்டு வர கடையை வித்து கடன் எல்லாம் அடைச்சி வெறும் கையோட நிக்கிறான். என்ன தம்பி, எல்லா காசையும் ஏமாத்திட்டு வந்துட்டீங்களா? அதனாலதான் 2 வருஷமா ஊர் பக்கமே ஆளை காணோமா? பரீட்சையில் ஜெயிக்காம ஊருக்கு வரக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லியிருந்தாரு. அதை மீறிட்டீங்களா தம்பி? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என் மகன் எந்த சூழ்நிலையிலும் என் பேச்ச மீற மாட்டான். செல்வம், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணன்றத சொல்லு. எல்லாத்தையும் இழந்து அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தப்போ தான் எங்கள் அப்பா கொடுத்து அனுப்பின அந்த சுவடியோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதில் எழுதியிருக்க குறிப்புகளை நான் முன்னாடியே படிச்சிருந்தேன்னா நான் இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கவும் மாட்டேன், எடுத்துகிட்டு போன எல்லா தங்கத்தையும் இழந்திருக்கவும் மாட்டேன். அப்படிங்கிறது அதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. அப்படி அதுல என்ன குறிப்பு தம்பி இருந்துச்சு? அதில் மொத்தமாக 5 குறிப்பு இருந்துச்சுங்க ஐயா. முதல் குறிப்பு, கவர்ச்சியாக பேசி உன் ஆசையை தூண்டுபவர்களிடம் கவனமாக இரு. மின்னல் வேகத்தில் போகக்கூடிய குதிரைன்னு சொன்ன வார்த்தையை நம்பி நான் ஏமாந்து போனதை அது குறிப்பிட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க ஐயா. 2வது குறிப்பு, அனுபவம் இல்லாத தொழிலில் திறமையான கூட்டாளி இல்லாமல் இறங்காதே. இந்த குறிப்பு என் 2வது தப்பை சுட்டி காட்டுச்சுங்க ஐயா. இதுக்கப்புறம் இருக்கிற குறிப்புகளை பயன்படுத்தி தான் என் விழுந்து போன வாழ்க்கையை நான் மீட்டெடுத்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா 3வது குறிப்பு, வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை சேமித்து வை. இந்த குறிப்பு படி நான் சேமித்து வைக்கணும்னா முதல்ல என்கிட்ட பணம் இருக்கணும். அதுக்காக நான் கிடைச்ச எல்லா வேலையும் செஞ்சேங்க ஐயா. அந்த 6 மாதத்தில் நான் செய்யாத வேலையே கிடையாது. அப்படி நான் செஞ்ச எல்லா வேலையிலேருந்தும் கிடைச்சதை எல்லாத்தையும் நான் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சேங்க ஐயா. அதுக்கப்புறம் 4வது குறிப்பு, தொழிலில் திறமையை வளர்த்துக்கொள். திறமையான ஆட்களை உடன் வைத்துக்கொள். இந்த முறை என்னுடைய கம்மியான சேமிப்பையும் எல்லா அனுபவத்தையும் வச்சு நுணுக்கமான ஒரு முறையில் தொழில் ஆரம்பித்தேங்க. கடந்த 6 மாதமாக எல்லா உழைப்பாளிங்க கூடயும் பழகிற வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருந்தது. அதில் இருந்து திறமையான ஆட்களை கூட சேர்த்துக்கிட்டு அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தேன். அண்ணே, நீங்கள் தானே எனக்கு உதவியாக இருக்கணும். கண்டிப்பா செல்வம், நம்மளாம் ஒருத்தன் வாழ்க்கையில மேல வராங்கிறப்போ நாமளே உதவி செய்யலாம். எப்படி? நீ ஆரம்பி செல்வம், எப்பவும் நாங்கள் எல்லாரும் பக்கபலமாக உன் கூடவே இருப்போம். கடைசி குறிப்பு ரொம்பவே முக்கியமானது. அதுதான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அது என்னன்னா, அனுபவம் மிகுந்தவர்கள் மற்றும் வல்லுநர்களின் ஆலோசனையை உன் அறிவோடு பொருத்தி பார்த்து முதலீடு செய்.
கடந்த 60 வருஷமா நான் படகோட்டியா இருக்கேன். இங்க இருந்து கண்டம் தாண்டி கண்டம் போகிட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து அதிகமா கண்டம் தாண்டி போகிற சில பொருட்கள்லயே மிக முக்கியமான பொருள் மஞ்சளும் மிளகும் தான். அதனால நீ அதையே வணிகம் பண்ணு, நல்ல லாபம் பார்க்கலாம் தம்பி. ஐயா, மிளகு வணிகம் பண்ணால் நல்லா வருமானம் வரும்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் தரமான பொருளாக இருந்தால் தான் அது நிலையாக இருக்கும். அதனால தான் நேரடியாக நான் உங்களை தேடி வந்தேன். நீங்கள் விளைவிக்கிற மிளகும் மஞ்சளும் எனக்கே தரணும். நீங்கள் என்ன விலை சொன்னாலும் அதை பேரம் பேசாமல் நான் வாங்கிக்கிறேன். மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிங்கிட்ட சொல்லி வைங்க. அவங்களோட பொருள் தரமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் கூட நானே வாங்கிக்கிறேன். நீங்க நிறையா நடந்தது வீண் போகல செல்வம். கடல் கடந்து வணிகம் பண்றதுக்கு உங்களுக்கு அரசு உத்தரவு கிடைச்சிருச்சு. இப்படி எல்லா குறிப்பையும் பின்பற்றி தான் இதை எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சேன். அப்படி செல்வம் கையை காட்டினதும் 5 பெரிய மூட்டை நிறைய தங்கம். அதை பார்த்து ஊர் மக்கள் மட்டும் இல்லாம அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஆச்சரியத்துல அதிர்ந்து போயிட்டாங்க. செல்வம், இவ்வளவும் நீ சம்பாரிச்சதா? ஆமாப்பா, இது வெறும் என்னோட லாப பணம் மட்டும் இல்லை. நான் செஞ்சுட்டு இருந்த எல்லா தொழிலையும் வித்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதெல்லாம் சேர்த்து தான் இந்த பணம். என்ன செல்வம் சொல்ற? இவ்வளோ லாபம் வர தொழிலை நீ எதுக்காக வித்துட்டு வந்த? அப்பா, எனக்கு எது பண்ணாலும் அதை நம்ம ஊர்லேருந்து பண்ணணும் தான் எனக்கு ஆசை. அது மட்டும் இல்லைப்பா, இப்போ நம்ம தேவைக்கு அதிகமாகவே நம்ம சம்பாரித்து சேர்த்து வச்சிட்டோம். என்னதான் இது எல்லாத்தையும் நான் சம்பாதிக்க நீங்கள் கொடுத்த குறிப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் அதை திறன்பட அறிவோடையும் ஒழுக்கத்தோடையும் கையால் எனக்கு நான் படித்த கல்வி தான்ப்பா உதவியாக இருந்துச்சு. அதனால நம்ம ஊரில் கஷ்டப்படுற ஏழை குழந்தைங்களோட கல்விக்கு இதுலேருந்து ஒரு பங்கை நான் செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் செல்வம். நான் படிக்கல, ஆனாலும் கஷ்டப்பட்டாவது உன்னை படிக்க வச்சேன். அதுக்கு பலன் இருக்குன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிட்ட. என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் உனக்கு ஒழுக்கத்தை கற்று தரணும் தான் இது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஆனா நீ அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை செய்யணும்னு யோசிக்கிற பாரு. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.